Hi dear, this is Sundar Raj. Welcome. The English Academy welcomes you wholeheartedly to Cbse Class 12 Tips and Tricks Exam Rubrics Part 3. இதுக்கு முன்னாடி நாம paper presentation techniques then time management என்ன அப்படிங்கறத பார்த்து நீட்டா பார்த்திருக்கோம். இப்போ நாம பார்க்க இருக்கிறது presentation. என்ன ஒரு பியூட்டினாக்கா 2018 டாப்பரோ இல்லை எந்த 2019 டாப்பரோ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா லெஃப்டில் ஆல்ரெடி உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அங்கே ஆன்சர் ஸ்கிரிப்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவை ட்ரா பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். முடிஞ்சால் இந்த பக்கம் ரைட் சைட்லையும் ஒரு ட்ரா பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ரெண்டு மார்ஜினுக்கு இடையில நீங்கள் எழுதினாக்கா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால லெஃப்ட் சைட் மார்ஜின் வித் 2 லைன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரைட் சைட் மார்ஜின் வந்து நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் போடலாம். பாருங்க, இந்த டாப்பரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்றும் கிடையாது, பட் இட் இஸ் லெஜிபிள், அவ்வளோதான், பார்க்கறதுக்கு புரியணும், அவ்வளோதான். ப்ரெசன்டேஷன் மெயின் அதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், டபுள் லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஆன்சரிங். லெட் தேர் பி ப்ராப்பர் ஆர்டர் ஆஃப் ஆன்சரிங். யுவர் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் இன் ஆன்சரிங் either may enhance the mood of the examiner or irritate them to the core. Improper order is a type of nonsense and confusing one, and it also will distract the good mood of the examiner. Consequently, he will allot you mark lesser than what you deserve. Okay? இப்போ ஒரு 6 questions இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் A, B, C, D, E இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆர்டர் எப்படி பண்ணுறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 கரெக்டாக இவன் வந்து ஏல இந்த ஆர்டரில் பண்ணுறான். அடுத்து பி என்ன சொல்கிறான், 6 5 4 3 2 1 எழுதுறான். சி 6 1 5 2 4 3 இப்படி எழுதுறான். 1 6 2. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுனாக்கா ரியலி த எக்ஸாமினர் வில் கெட் இரிட்டேட்டட். ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அஸ் பீப்புள் A and B ஆர் அக்செப்டபிள். இந்த A அல்லது B இந்த மாதிரி தான் எழுதுனா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினர் கண்டிப்பாக நல்ல மார்க் கொடுக்க முடியும். மாற்றி எழுதுனா மார்க் போட மாட்டாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா மார்க் போடுவாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் உங்கள் மார்க் கம்மியாக செட்டில் ஆகிடும். 3னாக்கா அவங்க 2.5 தான் போடுவாங்க. ஸோ மாற்றி மாற்றி எழுதாதீங்க. நெவர் ஜம்ப் இன் பெட்வீன். செக்ஷன் A எடுத்தால் A முடிச்சிருங்க. 2 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் 5 மார்க்ஸ் போங்க. 2 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் அப்புறம் ஒரு 2 மார்க்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். ரைட்டோ. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ராப்பர். ஒவ்வொரு கொஸ்டனுக்கு ஒரு ப்ராப்பர் ஹெட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுலேயும் லெட் யூர் ஹெட்டிங் பி ப்ராப்பர். ஃபாலோயிங் ஆர் அ ஃபியூ இம்ப்ராப்பர் ஹெட்டிங்ஸ் விச் மே அட்ராக்ட் லெஸர் மார்க்ஸ். சும்மா செக்ஷன் A ரீடிங்கு இல்லை செக்ஷன் A ரீட் த பேசேஜ், இது செக்ஷன் A ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரீட் த பேசேஜ்லாம் தயவுசெய்து எழுதாதீங்க. அப்படி போட்டால் எக்ஸாமினர் பார்த்துட்டு ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகும். அதெல்லாம் வேண்டாம். கிளீனாக ஹெட்டிங் கொடுங்க. செக்ஷன் 1 செக்ஷன் A சப்டிவிஷன் 1 அவ்வளோதான். நீங்கள் சொன்ன ஜஸ்ட் ரைட் செக்ஷன் A ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது மட்டும் எதுனா போதும். ஆம்பிகியஸ் நம்பரிங். ஆம்பிகியஸ்னா இது 2 3 5 3 5 8 இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதாவது டோன்ட் ஓவர் ரைட், இன்ஸ்டெட் ஸ்ட்ரைக் இட் ஆஃப் அண்ட் ரைட். அது மேலேயே ஓவர் ரைட் பண்ணாத, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பக்கத்தில் நல்லது. டோன்ட் டூ லைக் திஸ். அதாவது இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 1 அப்புறம் 2 பண்ணிருக்கான், அப்புறம் இது வந்து 4 பண்ணிருக்கான், அப்புறம் 5 பண்ணிருக்கான், அப்புறம் 6 பண்ணிருக்கான், 7 பண்ணிருக்கான், அப்புறம் இது 7ஆ 8ஆ ரெண்டுமே ஆர்கியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல கரெக்ட் நம்பர் எழுதுங்க. ஓவர் ரைட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வித் இன்டென்ட். Every answer should start with an intent which would appeal and attract more. அதாவது என்ன அப்படின்னாக்கா இன்டென்ட் அப்படிங்கிறது என்ன, பாருங்க இந்த குழந்தை வந்து இன்டென்ட் இந்த கேப் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும், பட் இந்த குழந்தை அப்படி விடலை, இது பாருங்க கரெக்டாக விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எப்போ இன்டென்ட் விட்டு எழுதுனாக்கா பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவ் அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்து draw lines separating answers. இப்போ பாருங்க இந்த பையன் பாருங்க 1 2 3 4 எல்லாம் போட்டு இடையில ஒரு லைன் விடலாம்.
ஆனா ஒரு லைன் விடாம அப்படியே பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இடையில ஒன் லைன் விடுங்க. நெக்ஸ்ட், டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். Let your answer start with a phrase taking from the question itself. கேள்வியிலிருந்து நீங்க பதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் லைன்ஸ் பி ஸ்ட்ரைக்கிங், கிறிஸ்பி அண்ட் அப்ரோப்ரியேட் அண்ட் ஓப்பனிங் லைனும் சரி, எண்டிங் லைனும் க்ளோசிங் லைனும் சரி, பியூட்டிஃபுல்லாவா அப்ரோப்ரியேட்டா அக்கார்டிங் டு த கொஸ்டின் இருக்கணும். இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள், why were the elderly persons occupied back benches on the day ன்னு இருக்கு. இப்படி இருந்தா இதுக்கு வந்து the elderly persons occupied the back benches on the day because அப்படின்னு நீங்க ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்க இருக்குங்க. நாங்க வந்து அதிகமா அந்த மைண்ட் என்ன கொஸ்டின் ஸ்டார்டிங்கே எக்ஸலண்டா இருக்கு, நீங்க பின்னாடி இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா எங்களுக்கு மைண்ட் அதே மாதிரி எண்ட் க்ளோஸ் பண்ணுவது hence the elderly persons occupied back benches on that day அப்படின்னு சொல்லி முடிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், don't ever exceed the time limit for question age. நான் ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அது வந்து ப்ராக்டிக்கலா என் ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஓன் ஐடியா கிடையாது, என் குழந்தைங்கிட்ட கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னாக்கா தயவுசெய்து 4 மினிட்ஸ் மேலே எழுதாதீங்க. நீங்கள் 10 நிமிஷம் எழுதினாலும் அந்த 2 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ மற்ற கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ please adhere to the time point. Next, have at least 2 pens, black and blue. Ink should be dark shade. நிறைய குழந்தைங்க அப்படியே லைட் ஷேட்ல வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கும். ஸோ மனசு மார்க் போட தோணாது. Write in blue and highlight in black. If black not allowed, you can use your pencil with dark lead. Okay, next highlighting. அதாவது ஹைலைட்டிங் அண்டர்லைன் பண்ணலாம், வேர்டு ஃப்ரேஸ் இல்லை பாக்ஸ் போடலாம், கேப்ஸ் போடலாம். நெக்ஸ்ட், இதுதான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவுட் ஆஃப் போர்ஷன் சான்சஸ் இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு. சப்போஸ் அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டுட்டாங்கனாக்கா அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா கொஸ்டின் நம்பரை மறக்காம போட்டு ஏதாவது எழுதி வச்சுட்டு வாங்க. வெறுமனே இது அவுட் ஆஃப் போர்ஷன் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு வராதீங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் உண்டு அவுட் ஆஃப் போர்ஷன் வந்திருந்தால். Well, now I wish you all the best and come with glowing flying colors. Bye bye. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.